இவர் 1000 மருந்தகம் ஓபன் பண்ணி என்ன செய்ய? இருக்கிற ஜிஹெச்சுக்கு மருந்தை கொடுத்தாலே போதும் சார். சும்மா இந்த வெட்டி பந்தாலாம் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. இதெல்லாம் கேட்கும் போதே மக்களுடைய வரி பணம் எவ்வளவு வேஸ்ட் பண்றாங்க பாருங்க சார். எவ்வளவு நிதி வருது தெரியுமாங்க சார்? எல்லா பணத்தை என்ன செய்யறாங்கன்னே தெரியலங்க சார். மக்களுக்கு இன்னுமே நிறைய விழிப்புணர்வு எவ்வளவு, பட் இவங்களை லாஸ் பண்ணிருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் சார். இப்படி இவங்க மட்டும் இல்ல சார், இதுக்கு முன்னாடி எவ்வளவோ நிர்வாகிகள் வெளியே வர்றாங்க இல்லையா? இப்படி எல்லாரையும் வெளியேற்றி விட்டுட்டு தான் மட்டும் கட்சியை வளர்த்து என்ன செய்ய போறாங்க? அப்ப அவங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு சொல்லுங்க? அவங்க எவ்வளவு நாள் ஒரு பெண்ணா இருந்தாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு அவங்க வந்திருப்பாங்க, அதெல்லாம் யோசிக்கணும் இல்லையா? முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் பாத்தீங்கன்னா 100 மருந்தகம் திறந்து வச்சிருக்காரு மேம். இது எப்படி பாக்குறீங்க? மத்திய அரசு என்னதான் நிதி தரனால எங்களோட செயல்பாடுகள் நாங்க திறமையா தான் செயல்பட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றவங்களோட கருத்து என்ன மேடம்? முதல்ல ஊருக்குள்ள இருக்கிற ஜிஹெச்சுக்கு மாத்திரையை ஒழுங்கு அனுப்ப சொல்லுங்க சார். நிறைய ஜிஹெச்ல பாம்பு கடி, நாய் கடிக்கெல்லாம் மருந்து இல்லைங்க சார். எங்க ஊர்கள்லயே இல்லைங்க சார். மோடி ஐயா செஞ்சாங்கன்னா அதுக்கு வேற விஷயம் இருக்குங்க சார். 20 வருஷமா பேட்டன் ரேட் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் மருந்து தயாரிக்கலாம் சொல்லி ஒரு ரூல்ஸே இருக்குங்க சார். அதை மோடி ஐயா பயன்படுத்திக்கிட்டாரு. இதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் பீரியட் இதை கோட்டை விட்டாங்க. இவர் நல்ல மக்களுக்காக சேவை செய்யணுங்கிறதுக்காக மக்களுக்கு ரொம்ப கம்மியான ரேட்ல கொடுக்குறாங்க. இவர் 1000 மருந்தகம் ஓபன் பண்ணி என்ன செய்ய? இருக்கிற ஜிஹெச்சுக்கு மருந்து கொடுத்தாலே போதும் சார். நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல நர்ஸுகள் பற்றாக்குறை, டாக்டர்கள் பற்றாக்குறையா இருக்கிறாங்க. அவங்கள போட சொல்லுங்க சார். சும்மா இந்த வெட்டி பந்தாலாம் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. இப்படிலாம் கேட்கும் போதே மக்களுடைய வரி பணம் எவ்வளவு வேஸ்ட் பண்றாங்க பாருங்க சார். பிள்ளைகளுக்கு நல்ல தரமான கல்வியை கொடுக்கணும். கொடுக்குற ஃபண்டை கரெக்டா யூஸ் பண்ணணும். அதை விட்டு போட்டு எப்ப பார்த்தாலும் அங்க நிதி கொடுக்கலன்னு சொல்லிட்டு இவங்க நம்ம கட்டின வரிய ஸ்டேட் கவர்மெண்ட் 5.5 லட்சம் கொடுத்துருக்குங்க சார். ஆனா அங்க இருந்து வந்தது கிட்டத்தட்ட 7.5 லட்சத்துக்கு மேல சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்குங்க சார். இன்னைக்கு இருக்கிற நம்ம ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கேவும் அவங்க பார்த்து நீ 5.5 லட்சம் கொடுத்த, இப்ப நீ 2.5 லட்சம் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்க, அந்த 2.5 லட்சத்துக்கு கணக்கு கொடுன்னு கேட்கணும் சார். நானு அவங்களாம் எதுவுமே கேட்காம இருக்க போய் தான் சார் இவங்களாம் ரொம்ப ஆட்டம் போடுறாங்க. எவ்வளவு நிதி வருது தெரியுமாங்க சார்? எல்லா பணத்தை என்ன செய்யறாங்கன்னே தெரியலங்க சார். மக்களுக்கு இன்னுமே நிறைய விழிப்புணர்வு எவ்வளவு, இப்ப அண்ணாமலை அவர்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் சொன்னதுக்கு அப்புறம் நாங்கெல்லாம் போய் தேடி பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இவ்வளவு ஃபண்ட் கொடுக்குறாங்களா? நான் மட்டும் இல்ல, இப்ப நிறைய பேர் தேடி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க சார். அதனால இப்ப மக்களுக்கு விழிப்புணர்வு எல்லாம் நிறைய வந்திருக்கு. 1965 மாதிரிலாம் மிரட்டிக்கிட்டு நாங்க தீக்குளிப்போம்னு சொல்றாங்கல்ல. உங்க வீட்டுல யாரு முதல்ல போய் தீக்குளிப்பா? நீங்க இறங்கி தெருவுக்கு வாங்க. எதுக்கு அப்பாவி தொண்டர்களை பிடிச்சி நீங்க பாடுபடுத்துறீங்க? இன்னைக்கு டிஎம்கேல இருக்க தொண்டர்கள்ட்டையும் நம்ம சொல்லணும், அண்ணே நீங்க இப்படி இங்க கிடைக்கீங்க, உங்க பிள்ளைங்க எங்க படிக்குதுன்னு கேட்கணும். பிரைவேட் ஸ்கூல் இல்லப்பா, என்னது கவர்மெண்ட்ல என் பிள்ளைங்க படிக்குதுன்னா அவங்க உங்க ஓனர் வீட்டு பிள்ளைகள் எல்லாம் எங்க படிக்கிறாங்கன்னு சொல்லி கேளுங்கன்னா அன்னைக்கு உரைக்கும் இல்ல, அன்னைக்கு புத்தி வரும் இல்ல திமுக தொண்டர்களுக்கு. அதெல்லாம் நம்ம போய் கேட்டுருவோம், நமக்கு எடுத்து சொல்லிடுவோங்கிறதுனாலதான் சார் என்ன செய்யறாங்கன்னா அந்த மீடியாவை வச்சு அவங்களை பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ சமீப நாட்களா பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில இருந்து நிர்வாகிகள், முக்கியமான நிர்வாகிகளே விலகி சென்றுட்டு இருக்காங்க மேம். இன்னைக்கு முக்கியமான நிர்வாகி பெண் நிர்வாகியான காளியம்மாள் விலகி இருக்காங்க மேம். கட்சியில இருக்கவங்க இருக்கலாம், இல்ல விலகிறவங்க விலகிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க மேம்? கட்சி மேம்படுத்தணும், வளர்ச்சி அடையணும், வெற்றி பெறணும் அப்படின்ற நோக்கத்தில் இல்லாம கட்சி இன்னும் தரந்தாலும் தான் போயிட்டு இருக்கணும் அப்படின்ற பார்வையில தான் சீமான் அவர்கள் செயல்பட்டு வந்துட்டு சார். உங்க காளியம்மாள் நல்ல பேச்சாளர் சார். ஏன்னா நாங்க அந்த கட்சி இல்ல, ஆதரவாளரும் இல்ல. ஆனா அவங்க நல்லா பேசுவாங்க, தெளிவா பேசுவாங்க, நல்ல கணீர்னு பேசுவாங்க, மக்களுக்கு புரியுற மாதிரியும் பேசுவாங்க சார். அவங்கள எதுக்கு இவங்க லாஸ் உள்ள நமக்கு என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. பட் இவங்களை லாஸ் பண்ணிருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் சார். இப்படி இவங்க மட்டும் இல்ல சார், இதுக்கு முன்னாடி எவ்வளவோ நிர்வாகிகள் வெளியே வர்றாங்க இல்லையா? இப்படி எல்லாரையும் வெளியேற்றி விட்டுட்டு தான் மட்டும் கட்சியை வளர்த்து என்ன செய்ய போறாங்க? இன்னொன்னு பாருங்க சார், அவருடைய மேடையில அவர் மட்டும் தான் சார் தெரிவாங்க, வேற யாருமே இருக்க மாட்டாங்க. இப்ப இவருக்கு அடுத்து யார் அந்த கட்சியை நிர்வாகம் பண்ணுவா? அதனுடைய தாட்டே இவருக்கு இல்ல. திரள்நிதி மட்டும் வாங்கி தான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க போல சார். அதுக்கடுத்து எவ்வளவோ இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்கள உருவாக்கணும், அவங்கள எம்எல்ஏவா கொண்டு வரணும், இந்த நாட்டை ஆளணும். சும்மா சொன்னா மட்டும் என் ஆட்சியை கொடுத்து பாருன்னு சொன்னா மட்டும் போதுமா? உங்களுடைய கொள்கை என்ன? தான் கூட இருக்கும் மற்ற நிர்வாகிகளுமே இவங்க சமமா நடத்தலையே. காளியம்மா அவர்கள்லாம் நல்ல பேச்சாளர் தாங்க சார். அவங்க எல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. பட் ஏன் வெளியே போனாங்க? அதை இவங்க இருந்தா இருங்க, போனா போங்க, உசுறு மசுறுன்னு எல்லாம் பேசுறாங்கல்லங்க சார். அப்ப அவங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு சொல்லுங்க? அவங்க எவ்வளவு நாள் ஒரு பெண்ணா இருந்தாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு அவங்க வந்திருப்பாங்க, அதெல்லாம் யோசிக்கணும் இல்லையா? இப்ப ஜென்ஸ் வர்றதுக்கும் லேடிஸ் வர்றதுக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்குங்க சார். அரசியல்ல அவங்களாம் நிறைய பேச்சுக்கள் வாங்கியிருப்பாங்க, நிறைய அவங்க லாஸ் பண்ணிருப்பாங்க சார். அதை ஒரு நிமிஷத்துல எவ்வளவு நம்பிக்கையில
வீணாக்கிட்டாங்க பாருங்க. நிறைய பேர் இப்ப வெளியே வர்றாங்க இல்லையா, வரக்கூடாது. அவர் அதை பத்தி கவலைப்பட்ட மாதிரியே தெரியலையே. நான் ஜிஎஸ்டி கட்ட மாட்டேங்கிறாரு, நான் ஏன்டா கடன் கொடுத்த, எவன்கிட்ட கொடுத்தியா அவன்கிட்ட போய் கேளுங்கிறாரு. இப்படி இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை சார். நல்ல இவருமே ஒரு பேச்சாளர், அவ்வளவுதான். பொலிட்டிக்கல் லெவல்ல சக்சஸ் பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. தொடர்ந்து பேசுவோம். தகவல் கொடுத்தமைக்கு நன்றி மேடம். நன்றிங்க சார். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.